ரைபோ நியூக்ளியேஸ் ஹெச், அதை ஆர்என்ஏஸ் ஹெச் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஃபென் ஒன், இது ரெண்டுமே ரெப்ளிகேஷன்ல எவ்வளவு உதவியா இருக்கு, அப்புறம் ரெண்டு பத்தியும் தனித்தனியான இன் டீடைல் வீடியோ இப்ப பார்ப்போம். ஆர்என்ஏஸ் ஹெச், அதை ரைபோ நியூக்ளியேஸ் ஹெச் அப்படின்னு சொல்லலாம், ஆர்என்ஹெச் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா ஆர்கானிசம்லயும், பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியாட்ஸ் எல்லாத்துலயும் பார்க்க முடியும். ஆர்என்ஏஸ் ஹெச் எண்டோ நியூக்ளியஸ் என்சைம் ஃபேமிலியில ஒன்று. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ பிரைமரை ரிமூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ரெப்ளிகேஷன் உடைய ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு பிரைமர் வந்து உருவாகும்னு பார்த்துருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஸோ இந்த பிரைமரை கடைசியா இந்த பிரைமர் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடியது இந்த ஆர்என்ஏஹெச். ஆர்என்ஏஹெச் கூடயே இந்த ஃபென், அதுக்கப்புறம் பாலிமரேஸ் ஒன், இதெல்லாமே ஹெல்ப் பண்ணி தான் அந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கேப் வந்து ஃபில் பண்ணும். இந்த என்சைம் இந்த கிளீவேஜ் ஆக்டிவிட்டியை கேட்டலைஸ் பண்றதுனால இந்த ஆக்டிவிட்டி ப்ரொசீட் ஆகப்படுது. இது எங்க நடக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரிட் எங்க இருக்கோ அங்கதான் இந்த ஆர்என்ஏஸ் ஹெச் என்சைம் வந்து ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பிரைமர் வந்து ஒரு ஆர்என்ஏ, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ஒரு டிஎன்ஏ இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரிட் ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரைமரை ரிமூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஸோ இது எந்த மெக்கானிசம்? ஹைட்ரோலைட்டிக் மெக்கானிசம். அதை எங்க வந்து கிளீவேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ எங்கன்னா 3' ஹைட்ராக்சில் குரூப்லயும் ஆர் 5' பாஸ்பேட் குரூப்க்கு நடுவுல ஒரு கிளீவேஜ் ஏற்படுத்தும். அப்போ உதவக்கூடிய ரெண்டு அயான்ஸ், மெட்டல் அயான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் 2+ அயான், அப்புறம் மாங்கனீஸ் 2+ அயான். கன்சர்வ்ட் ஹிஸ்டிடினோட சேர்ந்து தான் இந்த எக்ஸோநியூக்ளியேஸ் அண்ட் ஆர் எண்டோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டி இந்த ஆர்என்ஏஹெச் மூலியமா நடத்தப்படுது. இப்போ ஒரு செல்லுல கால்சியம் அதிகமாயிடுச்சுனாலோ இல்ல மெக்னீசியம் அயான் அதிகமாயிடுச்சுனாலோ இந்த ஆர்என்ஏஸ் உடைய ஆக்டிவிட்டி இன்ஹிபிஷன் நடக்கும். இந்த ஆர்என்ஏஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஈச் ஆர்கானிசம்ல வேரியேஷன் இருக்கும். ஈகோலைல ஆர்என்ஏஸ் உடைய ஸ்ட்ரக்சர் இப்படியும், மாரிடீமால இப்படியும், அப்புறம் ஹோமோசாப்பியன்ஸ்ல இப்படியும் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லையும் பீட்டா ஷீட், 5 பீட்டா ஷீட்டும், அதுக்கப்புறம் மேல சுத்தி இருக்கக்கூடிய ஆல்பா ஹெலிக்சஸ் மூலியமாவும் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஆக்டிவ் சைட் எங்க இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா சென்ட்ரல்ல அடங்கி இருக்கும். இது நெகட்டிவ்லி சார்ஜ் சீக்வன்ஸ் கொண்டதாகவும் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், ரிச் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்பார்டேட், குளூட்டாமேட் ரெசிடியூஸ். அதனால இதை டிஇடிடி மோட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆஸ்பார்டேட் குளூட்டாமேட் ஆஸ்பார்டேட் மோட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டிஇடிடி மோட்டிவ் தான் மெக்னீசியம் அயான்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ யூகேரியாட்ல ரைபோ நியூக்ளியேஸ் H1 அப்புறம் H2 அப்படின்னு பார்க்க முடியும். ரைபோ நியூக்ளியஸ் H1, ரைபோ நியூக்ளியஸ் H2 இருக்கிறத பார்க்க முடியும். இந்த H1 அண்ட் H2 ஜீனோம் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆர் லூப் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்றதுக்கும் உதவியா இருக்கு. H1 அண்ட் H2 பார்த்தோம் இல்லைங்களா. ஆர்என்ஏஸ் H1, ஆர்என்ஏ H1 வந்து மோனோமரிக் சப்டைப்ல ஒண்ணு. அதே ஆர்என்ஏஸ் H2 இருக்கு இல்லைங்களா, அதை H2A, 2B, 2C அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 3 கேட்டலிட்டிக் சப் யூனிட் கொண்டது. இதுல 2A கேட்டலிட்டிக் சப் யூனிட் ஆகவும், ஆர்என்ஏஸ் 2B ஸ்ட்ரக்சரல் சப் யூனிட் ஆகவும் இது வந்து புரோட்டீன் இன்டராக்ஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இப்போ H2 காம்ப்ளெக்ஸை PCNA கூட பைண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இதுல ஆர்என்ஏஸ் 2C இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரக்சரல் சப் யூனிட் இந்த H2B மாதிரியே தான். ஆர்என்ஏஸ் H1 மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல வந்து உதவி பண்ணக்கூடியது. ஆனா ஹெச்ஏவி ஆர்என்ஏஸ் ஹெச் டொமைன்ல இது ஆப்சண்டா இருக்கும். அப்புறம் இந்த H1 ஸ்மால் டொமைன் இருக்கு இல்லைங்களா, அது என் டெர்மினஸ் கொண்டதா இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருப்போம். ஒவ்வொரு புரோட்டீனும் N அண்ட் C டெர்மினல் கொண்ட சப் யூனிட்டா இருக்கும், ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய N டெர்மினல்ல தான் இந்த ஹைபிரிட் பைண்டிங் டொமைன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரிட் டூப்ளெக்ஸ் கூட பைண்ட் ஆகி இந்த ப்ரொசசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைபோ நியூக்ளியஸ் H1 H2 இந்த ரெப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம மிஸ்மேட்ச் நடக்கும் போதும், டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ மிஸ்மேட்ச் நடக்கும் போதும் இது உதவியா இருக்கு. H1 அண்ட் H2 கம்பேர் பண்ணும்போது H2 வந்து H1 விட கொஞ்சம் லார்ஜரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ரோகேரியோட்ல பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ரைபோ நியூக்ளியஸ் H1, அப்புறம் H2 H3 அப்படின்னு 3 இருக்கு இங்க. பட் இங்க இருக்கக்கூடிய அந்த H1 நியூமரிக்கல் ரோமன் லெட்டர்ஸ்ல கொடுக்குறாங்க. இது ப்ரோகேரியோட்ல இருக்கக்கூடிய ரைபோ நியூக்ளியஸ் H1. இது ஜீன் RNHA அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு உதவக்கூடியதா இருக்கு. எதுக்கு? பிரைமரை ரிமூவ் பண்றதுக்கு, மெயினா ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரைமரை ரிமூவ் பண்றதுக்கு. பட் அந்த பிரைமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு 4 நியூக்ளியோடைடு தேவை. ஸோ 4 நியூக்ளியோடைடு இருந்தாதான் இந்த RNA H1 வந்து ஆக்டிவிட்டி பண்றதுக்கு உதவியா இருக்கும்.
அப்புறம் H2 அப்படின்றது வந்து மோனோமெரிக் ஜீன், அதை RNHP அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் H3 ப்ரோகேரியோட்ல இருக்கக்கூடிய ரைபோநியூக்ளியஸ் H3 இதுலயும் N டெர்மினல் கொண்டது. அந்த N டெர்மினல் தான் டாடா பைண்டிங் பாக்ஸ் டொமைனா இருக்கு சில ஆர்கானிசம்லயும் ஆர்கியாலையும். யூகேரியோட் அண்ட் யூகேரியோட் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய இந்த H2, இந்த H2ன்னு யூகேரியோட்ல சொல்றோம், இந்த H ரோமன் நம்பர் 2 அப்படின்னு ப்ரோகேரியோட்ல சொல்றோம். இந்த H2 H1 விட டாமினண்டா இருக்கும் கேரக்டர் அதோடைய ஆக்டிவிட்டி வைஸ். இப்போ H2ல வந்து நம்மளுக்கு மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா ரேர் டிசீஸான ஐகார்டி கவுட்டிரியஸ் சிண்ட்ரோம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நியூரோலாஜிக்கல் சிண்ட்ரோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் மேல இருக்கக்கூடிய இந்த பிரைமர், ஸோ இந்த பிரைமர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பிரைமருக்கு முன்னாடியும் பாலிமரைசேஷன் நடத்திட்டு வரும். ஸோ இந்த பாலிமரைசேஷன் நடத்திட்டு வரும்போதே இந்த வரக்கூடிய இந்த ஹெச்ல பிரைமருடைய ஸ்டார்டிங்ல இந்த RNase H வந்து தான் இந்த இருக்கக்கூடிய பிரைமரை அதாவது கட் பண்ணி அந்த பெண்ட் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த RNase ஃபர்ஸ்ட் கட் பண்றது வந்து இந்த அட்லீஸ்ட் 4 நியூக்ளியோடைட் கொண்ட RNA பிரைமர் ஸ்டாண்ட். இப்போ இந்த நிக் ஏற்படுத்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பாலிமரேஸ் அலாங் வித் கிளாம்ப் வந்து உங்களுக்கு பாலிமரைசேஷன் நடத்திட்டு வரும் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இந்த நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வரும்போது நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பிரைமரோட இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து மேல ஃபிளாப் ஆயிடுது. ஸோ அப்போ ஃபிளாப் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஃபென் என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அந்த ஃபென் என்சைம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை ஃபிளாப் எண்டோநியூக்ளியஸ் 1 ஆர் ஃபென் 1 ஜீன் அப்படின்னு சொல்றோம். இந்த கடைசியா வரக்கூடிய அந்த ஃபிளாப்பை வந்து ரிமூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஸோ எங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 5 பிரைம் ஓவர் ஹேங்கிங் ஃபிளாப்பை தான் ரிமூவ் பண்ணும் இந்த ஃபென் 1 ஜீன். ஃபென் என்சைமோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதுவும் வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட் கொண்ட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம இதுவும் டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ உதவக்கூடியதா இருக்கு. இப்போ டிஎன்ஏ ரிப்பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஏபி எண்டோநியூக்ளியஸ் 1 பிரசன்டா இருக்கிற அந்த லாங் பேட்ச் பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்போ ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இது வந்து இந்த ஃபென் 1 வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு வந்து ரிப்பேர் ப்ராசஸ் தொடங்கும். அதை தவிர நம்ம இப்போ பார்த்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல 5 பிரைம் எண்ட்ல வந்து இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் 5 பிரைம் எண்ட்ல வந்து இந்த ஃபிளாப்பிங் மெக்கானிசம் நடக்கும். இந்த ஃபிளாப் எண்டோநியூக்ளியஸ் புரோட்டீன் உடைய ஃபேமிலி எது அப்படின்னு பார்த்தோம்னா XPG ஆர் RAD2 எண்டோநியூக்ளியஸ் ஃபேமிலி. இந்த ஃபென் 1 புரோட்டீன் எது கூடலாம் இன்டராக்ட் பண்ணோம் அப்படின்னா APEX1, BLM, CDK2, CCNA2, EP300, அப்புறம் HNRPA1, அப்புறம் PIGNA அண்ட் WRN. ஸோ இந்த பிக்னா இப்போதான் நம்ம பார்த்தோம், இது கூட வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு ரெப்ளிகேஷன் அப்போ. இந்த ஃபென் 1 ஓவர் எக்ஸ்பிரஷன் நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ், அதாவது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் ஏற்படும் செல்லில் அப்படின்னா கேன்சர். ஸோ இந்த கேன்சர் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா பிரஸ்ட், ப்ராஸ்ட்ரேட் கேன்சர், ஸ்டொமக், நியூரோபிளாஸ்டோமாஸ், பான்க்ரியாட்டிக், லங் கேன்சர் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபெனோடைய ஓவர் எக்ஸ்பிரஷனும் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபென் ஓவர் எக்ஸ்பிரஷன்னால நமக்கு இன்அக்யூரேட் MMEJ அப்படின்னா மைக்ரோ ஹோமோலாஜி மீடியேட்டட் எண்ட் ஜாயினிங் இந்த பாத்வே வந்து ஃபேவர் ஆகப்படுது. ஸோ அதனால தான் இது இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேன்சருக்கு உதவியா இருக்கு இந்த ஓவர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேன்சர் தெரப்பியில ஸோ ரிசர்ச் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஃபென் 1 உடைய எக்ஸ்பிரஷன் கம்மி பண்ணா ஸோ கேன்சருடைய ரிசர்ச்சுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பாலிமரேஸ் வந்து இங்க பாலிமரைசேஷன் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் பண்ணும்போது இந்த பிரைமேஸ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகப்படுவது RNase Hனால. ஸோ RNA-H ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து இந்த பிரைமரை ரிமூவ் பண்ண முடியாது. அப் டு 4-5 ஸ்ட்ராண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா இருக்க 1 பாயிண்ட் ஆர் 2 பாயிண்ட் பிரைமரோட ஒரு ஃபிளாப் ஏற்படும். இந்த ஃபிளாப்பை ரிமூவ் பண்றது உடைய வேலை வந்து ஃபென் 1 உடைய வேலை. இந்த புரோட்டீன் வந்து இந்த ஃபைனலி இருக்கக்கூடிய இந்த பிரைமர் ஹோல் ரிமூவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைபோநியூக்ளியேஸ் H பத்தியும் ஃபென் ஃபிளாப் எண்டோநியூக்ளியேஸ் பத்தியும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இன் டீடைல் நினைக்கிறேன். Thank you. Share the knowledge of life science.